ஹாய் டியூட்ஸ். பாஸ்ட் ஒரு 1.5 வீக்ஸாகவே வந்து மலையாளம் ஆக்ட்ரஸ் மேலே வந்து நிறைய நடிகைகள் வந்து அலிகேஷன் வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மலையாள சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, மோகன்லால் அவர் மேலேயும் வந்து ஒரு சில நடிகைகள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேமா கமிட்டினா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றது எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 1.5 வீக்ஸ் முன்னாடி வந்து ஹேமா கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. கேரளா அரசே வந்து இது அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதில் நிறைய பெண்கள் வந்து இது பெரிய பெரிய நடிகர்கள் மேலே, பெரிய பெரிய ப்ரொடியூசர்கள் மேலே, பெரிய பெரிய டேரக்டர்கள் மேலே வந்து செக்ஷுவலாக வந்து நாங்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே, அதுவும் மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ளே நாங்கள் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியில் ஒரு அறிக்கை வந்து வெளிவருதுங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்து அந்த அறிக்கை வந்து வெளியானதுக்கு அப்புறம் அம்மான்னு, அதாவது அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு சங்கம் இருக்குல்லங்க, ஸோ அதே மாதிரி அங்கே வந்து அம்மான்னு சொல்லிட்டு மலையாளத்தில் இருக்குங்க. அங்கே இருந்த தலைவராக இருக்கட்டும், பொருளாளராக இருக்கட்டும், செயலாளராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்மிஸ் ஆகிட்டாங்க. அவங்களாம் வந்து நாங்கள் வந்து பதவி விலகிறோம்னு சொல்லிட்டு தாமா வந்து முன் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவியரா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2-3 பேர் தான் வந்து பேர் அடிப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து போக 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 நிறைய பேர் வந்து வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்குங்க இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில. சரிங்களா? ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து இந்த நியூஸ் ஹேமா கமிட்டி வந்து வெளியிட்டு அறிக்கைனதுக்கு அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரி, அது தமிழ் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்லை வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், நிறைய இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் வந்து ஓப்பனா வந்து இதை பத்தி வந்து வெளியே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹேமா கமிட்டி, சரிங்களா, இந்த ஹேமா கமிட்டின்றது என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஹேமா கமிட்டி வந்து எப்படி உருவானதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹேமா கமிட்டியை வந்து ஸ்டார்டிங்ல வந்து உருவாகலைங்க. சரிங்களா? இது வந்து 2017 வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இதுக்கு வந்து விதை போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா கேரளா நடிகை தான், பாவனா தெரியுமா? அதாவது அசல் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தீபாவளி படத்தில் வந்து ஜெயம் ரவி கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து 2017 வந்து ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்ததுங்க. ஸோ 2017க்கு முன்னாடி எங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அவங்கள வந்து கேரளாவுக்கு கடத்திட்டு போயிட்டு செக்ஷுவலாக வந்து நிறைய வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதில் வந்து பெரிய நடிகர், கேரளாலே வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்து அதில் மாட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு எடுத்துருக்காங்க. என்னது, கேரளாவில் வந்து இந்த பெண்கள் மட்டும், சரிங்களா, அது WCCன்னு சொல்கிறாங்க, உமன் இன் சினிமா கலெக்டர். அதாவது பெண்கள் வந்து இந்த மாதிரி துன்புறுத்துற எல்லா பெண்களும் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் சொல்லலாம், தைரியமாக நீங்கள் வந்து சொல்லலாம், இது வந்து எங்கேயும் வெளியே போகாதுன்னு சொல்லிட்டு WCCன்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு மறைந்த ஓய்வு பெற்ற நீதிபதி, அதுக்கப்புறம் வந்து IAS, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நடிகைகள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இந்த ஹேமா கமிட்டி. 2017 வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2017 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர், அதாவது நடிகைகள், சின்னத்திரை நடிகர்கள் எல்லாத்துக்கிட்டையும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி 2019 வந்து ஒரு அறிக்கையை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா கேரளா அரசுகிட்ட கொடுக்குறாங்க. சரிங்களா? கேரளா அரசுகிட்ட டேரெக்டாக போயிட்டு கொடுத்துறாங்க ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு. அதில் கிட்டத்தட்ட வந்து 290 பேஜ் சம்திங், வந்து 300 பேஜ் பக்கம். சரிங்களா? அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து யார் யாரெல்லாம் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த நோட்ஸில் இருக்கும். சரிங்களா? 300 பேஜ் பார்த்துக்கோங்க. 300 பேஜ் வந்து 2019 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியல, அப்போ வந்து வெளியிட முடியல. சரிங்களா? ஆஃப்டர் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா 2024 ஒரு 1.5 வீக் முன்னாடி வந்து ஹேமா கமிட்டின்னு சொல்லிட்டு கேரளா அரசே வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க. வெளியிட்டதுக்கு அப்புறம் தாங்க இந்த பூகம்பம் வந்து பெருசாக பிரளயமானது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2, 3, 4 பேர் தான் மாட்டினாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் ஹேமா கமிட்டியில் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து அவங்கள தாமா முன் வந்து எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு வந்து இப்படி நடந்திருக்கு, எங்களுக்கு வந்து இப்படி நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதில் வந்து நடிகர்கள் மட்டும்தான் வந்து சிக்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நடிகர்களை தாண்டி ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் வந்து டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸும், அதுக்கப்புறம் வந்து டேரக்டர்ஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருமே வந்து எங்களுக்கு இது மாதிரி பண்ணி இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இதில் மறைமுகமாக, அதாவது ஓப்பனாக சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஓப்பனாக சொல்லாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து பெரிய ஹீரோயினாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்கன்னா அவங்க பேர் வந்து டேமேஜ் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வராமல் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில பேரை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இவங்க பிக்சர்ஸ்லாம் நான் வந்து ஷோ பண்ணவில்லை. ஒரு சில பேர் யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டைரக்டர் ரஞ்சித். சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஸ்ரீலேகா வந்து இவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரேவதி சம்பத், இவங்க சித்திக்குன்ற ஒருத்தவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயசூர்யா, மக்கள் துபாய், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து போய்கிட்டே இருக்குங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து செக்ஷுவலாக வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க வந்து சினிமா நடிக்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ எப்பயுமே வந்து சினிமாவில் வந்து டேரக்டர் நம்ம வந்து உள்ளார போக முடியாது, அப்படியே வந்து நம்ம வந்து நடிச்சு காட்டணும். சரிங்களா? டேரக்டர் வந்து நம்ம வந்து நடிச்சு காட்டினதுக்கப்புறம் தான் வந்து
நம்மளை வந்து அட்லீஸ்ட் டேரெக்டாக வந்து நம்ம வந்து நடிகையாக பண்ணலாம் கூட ஏதோ சின்ன கேரக்டர் கொடுப்பாங்க சரிங்களா. இதுதான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சரிங்களா. இதில் வந்து இன்டர்வியூ எதுவும் கிடையாது. அதாவது இப்போ வந்து இன்டர்வியூ வந்திருக்கு. இப்போ வந்து நிறைய வந்து கோர்சஸ்லாம் வந்திருக்குங்க. சினிமா அது ஆக்டிங் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு டிகிரி இருக்குது. ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிங் ஸ்கூல் போயிட்டு ஆக்டிங் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக நீங்கள் போகலாம். பட் அப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து டேரெக்டாக வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு கோர்ஸுமே படிக்கிறது இல்லை சரிங்களா. நம்ம என்ன பண்ண முடியும், டேரெக்டாக நம்மளோட திறமை வந்து நம்ம போய் காமிச்சாதான் மட்டும்தான் நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வர முடியும் சரிங்களா. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி தான் சரிங்களா. எந்த ஒரு கோர்ஸும் இல்லை, எதுவுமே இல்லாதனால இவங்க போய் டேரெக்டாக நடிக்கக்குள்ள இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. ஏன்னா கேட்டால் சினிமா தான் அவங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லை சரிங்களா. சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மலையாளம் இண்டஸ்ட்ரி நடிகைகள் வந்து அந்த ஹேமா கமிட்டின்றதுல வந்து கூறியிருக்காங்க. டே பை டே வந்து இது லிஸ்ட் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்டில் வந்து மோகன்லாலும் வந்து இதை பற்றி பேசியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மம்முட்டி இருக்காருல்ல, ஸோ அவரும் அதை பற்றி வந்து பேசியிருந்திருக்காரு. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலே கூட இந்த மாதிரி நடந்திருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி அப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து இந்த மாதிரி வந்து வரணும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரி தவிர நிறைய ப்ரைவேட் செக்டர், நான் சொல்கிறது ப்ரைவேட் சரிங்களா, பப்ளிக் வேறு ப்ரைவேட் வேறு சரிங்களா. நீங்கள் வந்து பப்ளிக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. பட் ப்ரைவேட்டில் வந்து அவங்க சொல்கிறதான். இப்போ நீங்கள் பெரிய பெரிய ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்க. ஸோ ஐடி கம்பெனிக்காரன் வந்து உங்களை வேலையை விட்டு தூக்கணும் தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் சரிங்களா. ஏன்னா அவனுக்கு அங்கே வந்து வேற ஆள் வந்து போட்டுருச்சுன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். நீங்கள் அவங்களுக்கு எதுக்கு பேச முடியாது, ஏன்னா அவங்க வந்து ப்ரைவேட்டாக வச்சிருக்காங்க, அவங்க எடுக்கிறதா முடிவு. பட் பப்ளிக் செக்டர் அப்படி கிடையாது. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே வரதுனால இது வந்து கவர்மெண்ட் கேள்வி கேட்கணும். யாரா உங்களை வேலையை விட்டு தூக்கணும் கவர்மெண்ட் வந்து கேள்வி கேட்கும். பட் வந்து ப்ரைவேட் செக்டர் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ எதுக்கு பப்ளிக்கும் ப்ரைவேட்டும் நான் இது பண்ணுறேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் கீழே வருதா, கவர்மெண்ட் கீழே வரவே கிடையாது. அது வந்து ஒரு பப்ளிக் இல்லை, ப்ரைவேட் சரிங்களா. அது வந்து ப்ரைவேட். அவங்க நினச்சா வந்து எது வேணாலும் பண்ணலாம், அவங்க நினைச்சா எது வேணாலும் பண்ண முடியாது. இப்போ நம்ம தமிழ் நடிகர்கள் சங்கம் எடுத்துக்கோங்க, தலைவர் யார் விஷால் நினைக்கிறேன், சம்திங் எனக்கு தெரியல, துணைத் தலைவர் வந்து கார்த்தி சரிங்களா. அவங்க சொல்கிறதான் வந்து நடிகர் சங்கத்தில் இது பண்ணணும். இப்போ இங்கே ஷூட்டிங் நடக்கணும், அவங்க சொல்கிறதான் கேட்கணும். இதுக்கு வந்து நம்ம சிஎம் அவர் சொல்லுவாரா, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அது வேற இது வேற. ஸோ இதனால தான் வந்து ப்ரைவேட் செக்டரில் இந்த மாதிரி நடக்குது. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறையா நடக்குது. அதை வந்து வெளியே சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட லைஃப் வந்து போயிடும். அதாவது நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஹேமா கமிட்டி தாண்டி நிறைய பேர் இன்னமும் வந்து வெளியே சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து பெரிய பெரிய ஹீரோயினாக இப்போ இருக்காங்க கரண்ட்டில் சரிங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து மோகன்லால் இருக்காருங்க. ஸோ அவர் மேலே நிறைய நடிகைகள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அவர் தான் தலைவர் பதவியில் இருந்திருக்கார். அதாவது அசோசியேஷன் மலையாளம் மூவி ஆக்ட்ரஸ் சரியா. நம்ம தமிழ்நாடு நடிகர் சங்கத்தில் அந்த மாதிரி வந்து மலையாளத்தில் அந்த மாதிரி அவர் தானாக வந்து முன் வந்து விலகிட்டார் சரிங்களா. இதில் வந்து அவர் பேரும் வந்து அடிபட்டிருக்கு. அவருமே அலிகேஷன் வச்சுருக்காங்க. அவர் பேரும் வந்து இதில் உடன்பட்டு இருக்கிறதுனால வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப வந்து பிரமிப்பில் ஆயிருக்கு. அதாவது ரொம்ப வந்து இதாக இருக்குது. எல்லாம் பியூர்லி வந்து அலிகேஷன் மட்டும்தான் வச்சுருக்காங்க, குற்றச்சாட்டு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர ஒரிஜினல், அதாவது உண்மையாக வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வரல சரிங்களா. அது வந்து ஓப்பனப்பாக வந்து நடிகைகள் வந்து ஓப்பனாக வந்து சொன்னால் மட்டும்தான் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து தீர்வு, அதாவது ரிசல்ட் நமக்கு கிடைக்குமே தவிர ஜஸ்ட் வந்து அலிகேஷன் சரிங்களா, ஒரு குற்றச்சாட்டு சரிங்களா. இதை வந்து இன்னும் ஓப்பன் அப் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்தாகவே நம்ம எடுத்துக்கிட்டு வச்சோங்களேன், நம்ம சேனலாக இருக்கா சரி, பழைய பெரிய பெரிய யூடியூப் சேனலாக இருக்கலாம் சரி, அதுக்கப்புறம் வந்து நியூஸ் சேனலாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு நியூஸ், ஒரு நாளைக்கு ஒரு நியூஸாவது நம்ம இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லை வந்து பாலியல் துன்புறுத்தல், இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆஃப்டர் தட் அந்த கொல்கத்தாவில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஏகப்பட்ட இன்சிடென்ட் நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வந்து மன உளைச்சலாக இருந்திருக்கு. பிகாஸ் ஒரு இன்சிடென்ட் சரிங்களா. ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தானே சரிங்களா. ஏன் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு தான் நமக்கு வந்து கேள்வி கேடுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இதுக்கு, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து சிவியராக ஆக்ஷன் எடுத்தால் இந்த மாதிரி தப்பு நடக்காதுதான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. உங்களோட ஒப்பீனியன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோகன்லால் இருக்கல, ஸோ அவரும் இதில் வந்து சிக்கிட்டாருங்க. ஸோ அதுதான் வந்து பெரும் பிரச்சனை, பெரும் இதாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார், அதாவது கேரளா சூப்பர் ஸ்டார் மோகன்லால். ஸோ அவர் பேரும் இதில் அடிபட்டிருக்குன்னா சொல்லவே வேணும் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க, அதாவது சினிமாலத்திலையும் பொது வாழ்க்கையில் சரிங்களா. அவங்க பேர் இதில் அடிபட்டுருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மேலே வந்து நிறைய இதாகும். ஏன்னா மலையாளம் மூவி இப்போ வந்து ரொம்ப வந்து ஹைப்பில் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ நம்ம தமிழ்லேயே வந்து நிறைய மலையாளம் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஹேமா கமிட்டி மூலமா மலையாள மூவிஸ்லேருந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து சினிமா நடிக்கிறதுலேருந்து கூட போயிருந்துருக்கலாம், இல்லை வந்து படம் கூட வெளியே வராமல் நிலைமையில கூட இருந்திருக்கலாம், தமிழ்நாட்டில் இந்த படம் கூட ஓடாமல் நிலைமையில கூட ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.